ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை, தமிழகம் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு உள்ள கொழும்பு மாவட்டத்தின் ஹோமாகம மீகோட சந்தி பகுதியில் வெசாக் தானசாலையில் உணவு மற்றும் பானங்களை பெறுவதற்கு வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது ஒரு வாகனம் மோதிய அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் 6 பேர் பலியாகி மேலும் 7 பேர் நேற்றிரவு படுகாயமடைந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றிரவு குறித்த தானசாலை இருந்த இடத்திற்கு அருகில் உள்ள வீதியால் சென்று கொண்டிருந்த ஒரு வாடகை வண்டி வாகனம் திடீரென வீதியிலிருந்து விலகி தானசாலைக்கு அருகே வரிசையில் நின்ற மக்களை மிக மோசமாக மோதி இருக்கின்றது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பதற்றமும் அதிர்ச்சியும் உருவாகி இருந்தது. வரிசையில் நின்ற ஏனையோர் ஏதோ தாக்குதல் தான் நடக்கின்றது என்ற அச்சம் காரணமாக சிதறியோடி இருந்தனர். இந்த சம்பவத்தில் பலியானவர்களில் 3 பேர் 15, 32 மற்றும் 56 வயதுடைய பெண்கள், ஏனைய மூவரும் 35, 38 மற்றும் 58 வயதுடைய ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் சிறு குழந்தை ஒன்றும் உள்ளடங்கியுள்ளது. மக்களை மோதிய இந்த வாகனம் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உடனடியாகவே அதனை துரத்தி சென்று அதனை மடக்கிய போது பிலியந்தல பகுதியைச் சேர்ந்த 42 வயதான சாரதி அதனை செலுத்திய விடயம் தெரிய வந்தது. இந்த சாரதி கைது செய்யப்பட்டு தற்போது தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த சம்பவத்தின் நோக்கம் ஒருவேளை மேற்குலக நாடுகளின் பாணியில் வாகனங்களால் மோதி மக்களை கொல்லும் திட்டத்தின் அடிப்படையானதா அல்லது சாரதியின் தவறு அல்லது வாகனத்தின் இயந்திர கோளாறு சம்பந்தப்பட்டதா என்பதை மையப்படுத்தி விசாரணைகள் இருந்தாலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விபத்தை ஏற்படுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெசாக் நிகழ்வு ஒன்றில் நடந்த இந்த அதிர்ச்சி சோகத்தை உருவாக்கியுள்ளது. நேற்று முன்தினம் கொழும்பு வெளிக்கடை பகுதியில் போதைப் பொருளுக்கு அடிமையான 3 வாடகை வண்டியொன்றின் சாரதியை வழிமறித்து அந்த வாகனத்துக்குள் ஏறி அவரை வன்முறையாக மிரட்டி அவரது உடலை தாக்கி அவரை கொண்டே 38,000 ரூபாயை வங்கியிலிருந்து எடுக்க வைத்து அதனை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் காணொளிகளில் வெளியாகி மக்களை அதிர்ச்சியூட்டிய பின்னணியில் சந்தேக நபர்கள் தீவிரமான தேடுதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இந்த விபத்து இன்னொரு வாகனத்தை மையப்படுத்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற பிரான்ஸ் மற்றும் தமிழகத்தில் இலங்கை பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 அகால மரணங்களும் தொடர்ந்தும் பேசு பொருளாக உலா வருகின்றது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர பகுதியான பொமினியில் ஈழத்தமிழர் ஒருவர் பிரெஞ்சு காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சம்பவம் குறித்து நேற்று செய்தி வீச்சு குறிப்பிட்டிருந்தது. மல்லாவி யோகபுரத்தை சேர்ந்தவரும் பிரான்ஸை வதிவிடமாக கொண்டவருமான குட்டி என அழைக்கப்படும் வைத்திலிங்கம் புவனேஸ்வரனே இந்த சம்பவத்தில் பலியாகியிருந்தார். இவர் அயலவர்களை தாக்கிய பின்னர் அந்த இடத்துக்கு சென்ற காவல்துறையினரால் மிரட்டப்பட்டதாகவும் 2 கைகளிலும் 2 கத்திகளை வைத்திருந்த இவர் காவல்துறையினரை அச்சுறுத்தியதால் காவல்துறையினரில் இருந்த ஒருவர் அவரை நோக்கி 2 முறை துப்பாக்கி பிரயோகத்தை செய்ததால் இவர் பலியானதாக பிரெஞ்சு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் தனது கணவர் காவல்துறையினருக்கு கொலை அச்சுறுத்தல் எதுவும் விடுக்காத நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதாக பலியானவரின் மனைவி கூறுவதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து பிரான்சின் போலீஸ் எனப்படும் காவல்துறையை விசாரணை செய்யும் காவல்துறை பிரிவு தற்போது தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருவதால் இந்த துப்பாக்கிச் சூடு சட்டபூர்வமான தற்காப்பு செயலின் அடிப்படையில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது காவல்துறையினரின் அத்துமீறலால் இந்த சம்பவம் இடம்பெற்றதா என்பது குறித்த இறுதி முடிவு வெளிவரக்கூடும். இதேபோல சென்னை கோயம்பேட்டில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியின் மதுபான சாலையில் அதாவது பாரில் நடனம் ஆடிய போது 2 தரப்புக்கு ஏற்பட்ட தகராறின் பின்னர் இலங்கையைச் சேர்ந்த ஏதிலி குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மிக கொடூரமாக வாகனத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. விடுதியின் மதுபான சாலைக்குள் அதாவது பாருக்குள் ஏற்பட்ட ஒரு மோதலின் பின்னர் அங்கிருந்த பவுன்சர்கள்
அதாவது காவலர்கள் 2 தரப்பினரையும் உடனடியாகவே அந்த பாரில் இருந்து வெளியேற்றிய பின்னர் வெளியே வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கோயம்பேடு பாலத்துக்கு கீழே இந்த மோதலில் ஈடுபட்ட ஒரு தரப்பு தாம் பயணித்த சொகுசு வாகனத்தால் தம்முடன் முருகல்பட்ட எதிர்த்தரப்பினர் சென்ற 2 சக்கர வாகனங்களில் ஒன்றை மோதியதால் ஜான்சி என்ற 18 வயதான இலங்கை பூர்வீக ஏதிலி குடும்பத்தைச் சேர்ந்த பெண் பலியாகி கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் அனிச்சங்குப்பத்தில் வசித்த இந்த ஜான்சி என்ற பெண் சென்னை ராமாபுரத்தில் வசிக்கும் தனது தோழியான தீபிகா என்பவரின் வீட்டில் கடந்த 10 நாட்களாக தங்கியிருந்த போது இன்ஸ்டாகிராம் எனப்படும் சமூக வலைத்தளத்தில் தொடர்பு கொண்ட நண்பர்கள் உட்பட்ட 6 பேருடன் இந்த மதுபான விடுதிக்கு சென்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவரை கொலை செய்த குற்ற சந்தேகத்தில் மோதிய வாகனத்தில் இருந்த பாலகுரு, ஜோஷுவா, கிஷோர்குமார் ஆகிய 21 வயதுக்குட்பட்ட 3 பேரும் இதேபோல இந்த மதுபான சாலைக்கு சென்ற ஏனைய 4 என மொத்தமாக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையே இந்த வாகனத்தால் மோதியவர்கள் திமுக ஆதரவாளரான சுமன் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான திமுக கொடிகட்டிய வாகனத்தில் தான் இந்த மதுபான சாலைக்கு சென்றதாகவும் செய்திகள் எல்லாம் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த தனியார் மதுபான விடுதி உரிய விதிமுறைகளை பின்பற்றாமலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக இருப்பதாலும் அந்த கூடத்தை உடனடியாகவே அதிகாரிகள் சீல் வைத்து மூடியிருக்கின்றனர். இந்த நிலையில் கொல்லப்பட்ட ஜான்சியின் தாயான மேரி ஸ்டெலா மருத்துவமனையில் இருக்கும் தனது மகளின் உடலை பார்த்து கதறிய போது தனது மகளை கொலை செய்தவர்களை முதல்வர் விஜய் தூக்கு தண்டனையை விதிக்கும் வகையில் சட்ட நகர்வுகளை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் தன்னிடம் ஒரு துப்பாக்கியை கொடுத்தால் கொலையாளியை தானே சுட்டு கொன்றுவிட்டு சிறைக்கு செல்ல போவதாகவும் அரட்டிய விடயம் ஊடகங்களில் வெளிவந்துள்ளன. தனது மகளை இழந்த பெரும் துன்பத்தில் இந்த தாய் அவ்வாறு உடலை பார்த்து கதறிய விடயங்கள் எல்லாம் தமிழக ஊடகங்களில் வந்துள்ளன. எனினும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடான தொடர்புகள் தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது. அதாவது இன்ஸ்டாகிராம் ஊடாக தொடர்பு கொண்ட இளையோர் தான் இந்த மதுபான சாலைக்கு சென்று அங்கு மதுபானத்தை அறிந்தே விட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட போது எழுந்த ஒரு முருகல் அல்லது மோதல் அதன் பின்னர் வீதியில் இந்த பலியெடுப்பை நடத்தி இருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீதி கிட்டியதோ இல்லையோ, இன்றைக்கு 45 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூன் மாதம் 1ஆம் தேதியன்று 81ஆம் ஆண்டில் எரியூட்டப்பட்ட யாழ் பொது நூலகத்தின் மீதான பெரும் கொடுமைக்கும் அநீதிக்கும் இன்று வரை ஸ்ரீலங்கா நீதியை வழங்கவும் இல்லை, நீதி கிட்டிக்கொள்ளவும் இல்லை. 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அப்போது நடக்கவிருந்த உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தமிழர் விடுதலை கூட்டணி வடக்கில் தனது இறுதி பரப்புரை கூட்டத்தை மே 31ஆம் தேதி மாலை நாச்சிமார் கோயிலடியில் நடத்திய போது அங்கு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த 2 கொல்லப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் வன்முறைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதலில் நாச்சிமார் கோயிலடியில் இந்த வன்முறை ஆரம்பிக்கப்பட்டது. அது பின்னர் யாழ் நகருக்கும் காவல்துறையினரால் நீடிக்கப்பட்டு 31ஆம் தேதி யாழ் நகரில் உள்ள வணிக நிறுவனங்கள் தீயிடப்பட்டன. 31ஆம் தேதி இரவு. ஆனால் அன்றிரவு யாழ் நூலகம் எரிக்கப்படவில்லை. ஆனால் மறுநாள் திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 2வது நாளாக நடத்தப்பட்ட திட்டமிட்ட தீயிடல்கள் மற்றும் சூறையாடல் சம்பவங்களில் ஒன்றாக யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட மிக கொடுமையான வரலாற்று பதிவு, துன்பியல் பதிவாகியது. அந்த துன்பியல் பதிவுக்கு இன்று 45வது ஆண்டு நிறைவு. அன்று முதல் இன்று வரை ஈழத்தமிழர்கள் மீதான நீதி மறுப்புகள் தொடர்கின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் திடீர் இடமாற்றத்தில் கூட அநீதி இருப்பதாக இப்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டவாளர்கள் சங்கம் ஒரு அதிரடியான குற்றச்சாட்டை தொடுத்திருக்கின்றது. அரசு தலைவர் அருண்குமார் திசாநாயக்காவுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றது. தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு இல்லையென்றால் தமிழர் தாயக மக்களின் இருப்புக்கு சாதகமாக செயற்படும் நீதிபதிகள் எல்லாம் நுட்பமாக அவர்களின் பணியில் இருந்து அகற்றப்படுகின்றார்கள், இல்லையென்றால் இடமாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், இல்லையென்றால் அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் ஓய்வு பெற வைக்கப்படுகின்றார்கள் போன்ற விமர்சனங்கள் அருண்குமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் மீது உள்ள நிலையில்தான் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவின் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் பதுளைக்கு இடமாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள்.
குறிப்பாக தமிழகத்தையும் மையப்படுத்திய இலங்கை பூர்வீகம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் வந்தன. அடுத்து உலக நிலவரங்களை நினைக்க கொண்டால் பிரான்சில் பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் கால்பந்தாட்ட அணி லண்டன் ஆர்சனல் அணியை தோற்கடித்து தொடர்ந்து 2வது முறையாக ஐரோப்பிய சாம்பியன்ஸ் வாகியர் பட்டத்தை வென்றதை அடுத்து பாரிஸ் உட்பட்ட இடங்களில் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட வன்முறைகள் இல்லையென்றால் அமைதியின்மை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. வெற்றி பெற்ற PSG அணி, அதாவது பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் அணி தனது மைதானமாக இருக்கக்கூடிய பார்க் தி பிரின்சஸில் நேற்று 48,000 ரசிகர்கள் முன்னிலையில் இன்னும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற பல வன்முறை சம்பவங்கள் குறித்து பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன் நூனஸ் ஆய்வுகளை செய்து சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். 15 நகரங்களில் சனிக்கிழமை இரவு நடந்த வன்முறை சம்பவங்களில் சில வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டதாகவும் 457 பேர் இதுவரை தடுப்பு காவலில் உள்ளதாகவும் இந்த சம்பவங்களில் 57 காவல்துறையினர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் அறிக்கையிடலை செய்திருக்கிறார். பாரிஸ் நகரில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு சோசியலிஸ்ட் முதல்வரான இமானுவேல் கிரெகோயர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சமூக ஊடகங்களை கண்டித்திருக்கின்றார். சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தான் இந்த வன்முறைகளை தீவிரப்படுத்தியதாகவும் இந்த நாச வேலைக்காகவே சமூக ஊடகங்களில் சில சூத்திரதாரிகள் செயற்படுவதாகவும் அவர்கள்தான் இந்த சம்பவங்களுக்கும் குழப்பங்களுக்கும் பின்னால் இருந்ததாகவும் பாரிஸ் முதல்வர் குற்றச்சாட்டை ஒன்றை தொடுத்திருக்கிறார். இறுதியாக இஸ்ரேல் கடந்த 25 வருடத்துக்கு மேலாக, அதாவது 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக லெபனான் மீது நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு போரின் ஒரு முக்கிய கட்டமாக தெற்கு லெபனானில் சிலுவை போர் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று கோட்டை ஒன்றையும் அது இருக்கும் மலைப்பகுதியையும் தற்போது இஸ்ரேலிய துருப்புக்கள் கைப்பற்றியுள்ளன. இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே பல நாட்களாக நடந்த கடும் மோதல்களுக்கு பின்னர் போஃபோர்ட் எனப்படும் கோட்டை இப்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடுத்த பின்னர் வெடித்த இஸ்ரேலிய ஹிஸ்புல்லா போர்க்களம் இஸ்ரேலிய தரைவழி படையெடுப்பாக இன்று வரை தொடர் நிலையில் இஸ்ரேலிய படையினர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பகுதியை கைப்பற்றியுள்ளனர். இஸ்ரேலிய எல்லைக்கு அருகிலுள்ள பல லெபனிய கிராமங்களும் நகரங்களும் ஏற்கனவே இஸ்ரேலிய படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவும் அதற்கு பதிலடியாக தெற்கு லெபனான் மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது ஏவுகணைகளையும் தாக்குதல் ட்ரோன்களையும் ஏவி வரும் நிலையில்தான் இந்த கோட்டை இப்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. லெபனானில் நடக்கும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூட உள்ளதாகவும் தெரிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.